வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 1 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 2 பார்க்கலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டில் லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் செகண்ட் சம்மும் லாபம் அல்லது நட்டமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னது, நம்ம இறுதி முதல் போடுவோம். இறுதி முதல் அவங்களே கொடுத்துட்டாங்க, தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுப்புகள் அப்படின்றதும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,50,000. 1,50,000 அப்படியே எழுதிக்கணும். ரெண்டாவது கூட்டுக எடுப்புகள் நம்ம கூட்டணும் இல்லையா. எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000. இந்த இடத்துல போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 1,80,000 வரும். அடுத்தது கூடுதல் முதல் நம்ம கழிக்கணும். கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000. 25,000 போட்டு இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 1,55,000. இதை தான் நம்ம சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், தொடக்க முதலை கழிப்போம். தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,60,000. 1,60,000 போட்டு ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 5,000. இது லாபமா நட்டமா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதை போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், தொடக்க முதலை விட சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது லாபம், கம்மியாக இருந்துச்சுன்னா அது நட்டம். இப்போ 1,60,000 விட 1,55,000 அப்படின்றது கம்மியாக இருக்குது. அப்போ இது நட்டம். அப்போ அவ்வாண்டில் ஏற்பட்ட நட்டம் 5,000 அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 3 பார்க்கலாம்.